ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஏஷியன் டாக்ஸ். எனக்கு சிறுகடிக்க ஆசையில் நகை எப்படி மாறி போச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முத்துக்கு ஒரு சூப்பரான ஐடியா தோணுது. அந்த ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு மீனா ஒரு ஐடியா சொல்கிறாங்க. சரி வாங்க, எனக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்துடலாம். விஜயா தான் நகை மாறி போனதுக்கு காரணம் மீனா வீடாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு மீனா மேலே பழிய போடுறாங்க இல்லையா. அப்போ மீனா ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கு விஜயா வந்து, சரி உனக்கு தெரியாமல் உங்கள் வீட்டில் யாராவது பண்ணியிருக்கலாம் இல்லையா, ஏற்கனவே உன் தம்பி மேலே திருட்டு பழி இருக்குன்னு சொல்லிட்டு சத்யா மேலே பழிய போடுறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு மீனா அண்ணாமலாம் சேர்ந்து அப்போல்லாம் நடக்க வாய்ப்பில்லை அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. உடனே இது வேலைக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சோடனே அண்ணாமலையோட அம்மா மேலே பழிய போடுறாங்க. யார், நம்ம நாச்சியார் பாட்டி மேலே தான். ஒருவேளை அவங்க வாங்கின இடத்துல ஏமாட்டாங்களோ என்னவோன்னு சொல்லிட்டு அப்படி பிளேட்டை மாற்றுறாங்க. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, பேசாமல் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் மனோஜுக்கு பயம் வந்துடுச்சு. ஏன் போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்கணும், நம்ம வீட்டு மானம் போயிடாதா அப்படின்ற மாதிரி ரொம்ப பேசுகிறாரு. உடனே ரவி வந்து, நீ ஏன்டா இவ்வளோ டென்ஷன் ஆகிற அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. முத்துக்கு இன்னுமே சந்தேகம் அதிகமாகிடுது. உடனே முத்து வந்து, அப்பா போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நான் பார்த்து கண்டுபிடிச்சுவேன் சொல்லிட்டு அவர் கிளம்பி போகிறாரு. அதுக்கப்புறம் மனோஜும் விஜயாவும் பேசிக்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா, நான் கூட ரொம்ப பயந்துட்டேன், நீங்கள் பக்காவாக சமாளிச்சிட்டிங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் விஜயா போட்டு திட்டுறாங்க. எனக்கு இன்னுமே கை காலம் பயங்கரமாக நடுங்குது, எல்லாம் ஒன்னால தான்டா. ஒழுங்காக சீக்கிரமாக நான் அமௌண்ட்டை ரெடி பண்ணி நகை எல்லாத்தையும் பவுன் நகையாக மாற்றி வைக்கணும் அப்படின்னு சொல்லவும் மனோஜ் வந்து, அதான் இப்போ கவரிங் தான் தெரிஞ்சிருச்சுல்ல, அப்புறம் ஏமா மாற்றணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. விஜயா பிடிச்சி இன்னும் திட்டுறாங்க. அதுக்காக அப்படியே விட்டுறணுமா? முத்துக்கு நம்ம மேலே சந்தேகம் வந்துருச்சு, கண்டிப்பாக சும்மா விட மாட்டான், அதுக்குள்ளே நம்ம சேஞ்ச் பண்ணி வைக்கணும், சீக்கிரமாக சம்பாரித்து பணத்தை கொண்டு வர வழியை பாரு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் முத்தும் மீனாவும் பேசிக்கிறாங்க. முத்து சொல்கிறாரு, கண்டிப்பாக இந்த மனோஜோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் போய் மனோஜை போய் நாங்கள் அடி அடித்தோன்னா கண்டிப்பாக உண்மை வெளில வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு மீனா வந்து, தேவையில்லாமல் பிரச்சனையை பெருசாக்காதீங்க, அப்புறம் ரோகிணி சண்டைக்கு வருவாங்க, நான் வீட்டு விட்டு வெளில போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லவும் முத்துவும் சரின்னு சொல்லிட்டு அமைதியாக போகிறாரு. அதுக்கப்புறம் அம்மாவுக்கு அதில் கண்டிப்பாக பங்கு இருக்குது, ஏதோ நடந்திருக்கு, கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அப்போ தான் முத்துக்கு ஒரு சூப்பரான ஐடியா தோணுது. பேசாமல் கடையிலலாம் பொருள் வாங்கினா ஃபீட்பேக் கேட்டு ஃபோன் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. அதுக்கு மீனா சொல்கிறாங்க, நீங்கள் பேசினா உங்கள் வாய்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருமே அப்படின்னு சொல்கிறாரு. என் ஃபோனில் பேசினா வாய்ஸ் மாறி தெரியாதா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் தெரியாதுங்க, பேசாமல் ஸ்ருதியை வச்சு பேசினா என்னன்னு சொல்லிட்டு மீனா ஐடியா கொடுக்குறாங்க. முத்து உடனே, சூப்பர் ஐடியா மீனா, வா உடனே கிளம்பலான்னு சொல்லிட்டு ஸ்ருதிக்கு ஃபோன் பண்ணி ரவி ஹோட்டலுக்கு வர சொல்லிடுறாங்க. அங்கே தான் பேச ட்ரை பண்ணுறாங்க. அப்போ ரவி வந்து பயப்படுறாரு, தேவையில்லாமல் பிரச்சனை பெருசாகிடமும் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஸ்ருதி வந்து, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்குமே சந்தேகம் இருக்குது, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்ருதி சூப்பராக பேசுகிறாங்க. யார் ஃபோன்லேருந்து பேசுகிறாங்கன்னா முத்தோட ஃப்ரெண்டு ஃபோன்லேருந்து தான் பேசுகிறாங்க. ஸ்ருதி பேசும்போது மனோஜ் வந்து எல்லாத்துக்கும் யோசிச்சு பதில் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் ஸ்ருதி வந்து, நீங்கள் நான் வாங்க நகைக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கவும் மனோஜ் வந்து திருன்னு முழிக்கிறாரு. இப்போ அவர் நான் வாங்கின நகைக்கு ஃபீட்பேக் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்வாரா இல்லை உஷாராயப்பாரான்றது வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.